கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27 ஆகிய வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு என்றார். மோசேயை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், மேய்ப்பன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா மாறுகிறது. யாரெல்லாம் சர்ச்சுக்கு போறீங்களோ, அந்த சர்ச்சு தொடக்கத்துல இருந்து, அதாவது சர்வீஸ் ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரை இருக்கணும். கடைசி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த கடைசி ஜெபத்துல மேய்ப்பன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். சில சர்ச்சில் சர்வீஸ் முடிஞ்சு கடைசி வரதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவாங்க. காணிக்கை போட்டு கிளம்பி போயிடுவாங்க. நற்கன் எடுக்க முன்னாடி கிளம்பிடுவாங்க. ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் சர்ச்சுக்கு போறீங்களோ, கடைசி முடிவு வரையே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆசாரியன், மேய்ப்பன், பாஸ்டர், ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கும் போது அந்த முடிவு ஜெபம் வரைய நம்ம எல்லாரும் இருக்கணும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது, மேய்ப்பன் ஆசீர்வதிக்கும் போது, ஆசாரியன் ஆசீர்வதிக்கும் போது, நீங்க போற சர்ச்சில் பாஸ்டர் ஆசீர்வதிக்கும் போது, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது அப்படின்னா, அப்ப ஜனங்கள் அங்க இருக்கணும்ல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது யாரெல்லாம் போறீங்களோ, தொடக்கத்துல இருந்து முடிவு வரைய சர்ச்சுக்குள்ள இருங்க. ஏன்னா கடைசி ஜெபம் பண்ணும்போது மேய்ப்பன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து, ஜனங்களை பார்த்துன்னா ஜனங்கள் சர்ச்சுக்குள்ள இருக்கணும். மேய்ப்பன் ஆசீர்வதிக்கும் போது ஆடுகள் உள்ள இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது பாதுகாப்பும் நமக்கு சேர்த்து தருகிறார். அது முதல் பாயிண்ட். இரண்டாவது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அவருடைய கிருபையினாலதான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். அதனால அந்த முடிவு ஜெபம், இந்த கடைசி நேரத்துல யாரெல்லாம் சர்ச்சுக்கு போறீங்களோ, கடைசி ஜெபம் வரையே கண்டிப்பா உள்ள இருங்க. அடுத்தாப்புல மூணாவது பாயிண்ட், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. இன்னைக்கு ஒரு சர்ச்சுக்குள்ள போகும்போது நமக்கு ஒரு 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதமும் முக்கியம், தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும், மூணாவது நம்ம வாழ்க்கைக்கு சமாதானம் வேணும். அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு 3 பாயிண்ட், ஆசீர்வாதமும் வேணும், தேவனுடைய கிருபையும் வேணும். தேவனுடைய கிருபை இருந்தால் தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் அந்த குடும்பம் பழுகி பெருகும். நம்ம குடும்பத்துக்கு தேவன் சமாதானம் தரும்போது தான் நம்ம அந்த பூமியிலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம நல்லா வாழ முடியும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது பாதுகாக்கிறார். அதனால யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பேசுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும்.
இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடுவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அந்த கடைசி வேர்டு, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். 23வது வசனத்திலே கடைசி பாயிண்ட்ல அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. அப்ப ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது அப்படின்னா, யாரெல்லாம் இணைந்திருக்கீங்க கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும். ஏன்னா சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகாமையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கேட்டா ரசிக்கப்பட்டுருவாங்க, ஞானசனம் எடுத்தேன்பாங்க. இப்ப பார்த்தா நான் சர்ச்சுக்கு போகல அப்படிம்பாங்க. அந்த வீட்டுல போய் பார்த்தா சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, கர்த்தருடைய கிருபை இருக்கான்னு சொல்லி கூட கேட்டா சந்தேகமா தான் இருக்கும். ஏன்னா பாவத்துல போயிடுவாங்க, ஏதாவது தவறான ஒரு வழியில போயிடுவாங்க. அதனால நைட் நேரத்துல யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கையிலே முதல் இடம் ஆலயத்துக்கு, தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். சர்ச்சு ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைய ஆலயத்தில் இருக்கணும். மேய்ப்பன் ஆசீர்வதிக்கும் போது நீங்க கூட இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும், ஆலயத்துக்குள்ள இருக்கணும். ஏன்னா நான் சில சர்ச்சில் போகும்போது சர்ச்சு முடிவுக்கு முன்னாடியே ஏதாவது அவசரமான தேவைன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அந்த கூட ஒரு 10 நிமிஷம் அந்த முழு சர்வீஸ் அட்டன் பண்ணும்போது அதுக்குள்ள கிஃப்ட் நான் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு உண்டு. ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை, அதே நேரத்தில் சமாதானம். அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. அவருடைய வெளிச்சம் நம்ம மேல பட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையே மாறிடும். தம்முடைய முகத்தை, அவர் நம்மளை பார்த்தாலே போதும், நம்ம வாழ்க்கை மாறிடும். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இரவு நேரத்திலே இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் தியானிச்சிருக்கோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள். கீழ்ப்படியணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், ஸ்தோத்திர பலி செலுத்தணும், 24 மணி நேரம் பரிசுத்தமா வாழணும். அதனால பைபிள் சட்டம் எல்லாமே உண்மை உள்ள ஜனங்கள் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்து உண்மையா செய்தி கேட்டு நீங்க அனுப்புற செய்தி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பார். அது ஒரு மனுஷன் தர முடியாது. நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன், இங்க இருந்து செய்தி அனுப்புறோம். நீங்க எந்தெந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்களோ உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது கண்ணீரோடு வருவாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில அவ்வளவு உபத்திரம் இருக்கும். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகள் குறித்த காரியமா இருக்கலாம், கணவரை குறித்த காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம். அப்ப எந்த சூழ்நிலையிலே நம்ம கர்த்தர்ட்ட வந்தாலும் அவர் மனம் இறங்கினா போதும். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் கிருபையாயிருக்க கிடவும், உனக்கு சமாதானம் கட்டளை எடுக்கணும். இந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வேணும்பா. இந்த வசனம்லாம் நீங்க மனப்பாடமா படிக்கலாம். 24, 25, 26 இந்த 3 வசனம் மனப்பாடமா படிங்க. நீங்க எப்பமெல்லாம் வெளியில போறீங்களோ இந்த 3 வசனம் மட்டும் கொஞ்சம் மனப்பாடமா படிச்சு சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்க குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை, சமாதானம், தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. அப்ப அந்த வசனம்லாம் நம்ம மனப்பாடமா தெரிந்திருந்தால் மிகுந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு தம்முடைய சொந்த குமாரன் எங்களுக்காக தந்தருளி அப்பா, உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தமான மாற்றி, பரிசுத்த ஜாதியா மாற்றி, எங்களை பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி இருக்கீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கா ஸ்தோத்திரப்பா. இந்த இரவு நேரத்திலே அர்ப்பணிக்கிற குடும்பம், தாழ்த்துற குடும்பம், உங்களுடைய சமூகத்திலே யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளுக்கு நாங்க வேதத்தை தியானித்தது போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது உங்க பிள்ளைகளை
அப்பா, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்கப்பா. இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதம் வேணும்பா. எத்தனையோ நாள் கண்ணீர் வடித்து ஜெபிச்சிருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளோட இன்னைக்கு பேசியிருக்கீங்கப்பா. எங்கள்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் மன்னிப்பீங்களா? மன்னித்து எங்களை ஆசீர்வதிப்பீங்களாப்பா? எங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வேணும்ப்பா, பாதுகாப்பு வேணும்ப்பா. உங்க முகத்தை உங்க பிள்ளைகள் மேல பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே சமாதானம் வேணும்ப்பா. மனம் இறங்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா சொன்னீங்கப்பா. உங்க ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமா வேணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்க கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாப்பு வேணும்ப்பா, சமாதானம் வேணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி என்று எழுதப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிருபை தாங்க, சமாதானம் தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. கற்பத்தினிக்கா ஜெபினாங்க, கர்த்தரை ஆசீர்வச்சிருங்க. கடன்ல இருக்காங்க, அந்த கடன் பிரச்சனை மாற்றிடுங்க. திருமணத்துக்கு பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கு, ஏற்ற துணையை தாங்க. அதனுடைய தேவையெல்லாம் சந்திங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போது, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துல குழப்பங்கள் இருக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. சமாதானத்தை கட்டுடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் தேவனார் மினிஸ்டர் ஆசிரிங்க. இந்த நாளிலும் சகலமான பாதுகாப்பு தந்த கிருபைக்காக நன்றி. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் முடக்கத்தினால கழுவி சுத்திகரிங்க. இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனம் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. கடனில் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, கண்ணீர் வெடிக்கிறாங்க. கண்ணீரை தொடங்க, தேவைகளை சந்திங்க, சம்பூர்ணமா ஆசீர்வதிங்க, சமாதானத்தை தாங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க, முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருக்கணும்ப்பா. நைட்டு டிரைவிங்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தூக்கம் வந்துடக்கூடாதுப்பா. வண்டி ஓட்டும்போது தூக்கம் வந்துடக்கூடாது. எத்தனையோ குடும்பத்துல டிராவலிங்ல இருக்காங்க, எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில் அவசர சிகிச்சையில் எத்தனையோ குடும்பத்துல வேற வேற இடத்துல இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் ஒரு கிருபை வேணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சுகம் வேணும்ப்பா, ஆரோக்கியம் வேணும்ப்பா. டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாங்கப்பா, ஆனா கர்த்தரால முடியும்ப்பா. அற்புத அடையாளம் செய்ய ஜீவனால தேவனால முடியும்ப்பா. எங்களுக்கா இதனோட பரிந்து பேசுறீங்கப்பா. பரிகாரிய கர்த்தரை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களுக்கா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியனுடைய உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய தழும்புள்ள களத்தினால சுகமானிகள் என்று வேதம் சொல்லுங்கப்பா. உங்க பிள்ளைகளை சுகமாக்கி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தில் விடுதலை கொடுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கர்த்தர் பொறுப்படுத்தணும். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே, தேவனுக்கே மகிமைப்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனாரில் எப்போ மனுஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் பரலோகத்துல சந்திக்கணும்.
ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணும். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.